கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்று அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மட்டுமா இந்த ஒரு நாளை சேர்த்துக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கோடான கோடி நன்றிகளும் துதிகளும் சோத்திரங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். நம்முடைய பாடத்தின் தலைப்பானது பார்த்தீங்கன்னா விசுவாசமுள்ள ஊழியக்காரர்கள். ஸோ விசுவாசமுள்ள ஊழியக்காரர்கள் அப்படின்னா என்ன? பொதுவாகவே நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும், நம்மளோட ஊழியத்தில் எப்படி இருக்கணும்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் வசனம் 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தீமோத்தேயு என்ற ஒரு புக்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்கு. இந்த தீமோத்தேயு புக் யார் எழுதுனது? ஃபர்ஸ்ட் பவுல். யாருக்கு எழுதுனது? தீமோத்தேயுக்கு எழுதுனது. ஸோ தீமோத்தேயு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் சுவிசேஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய ஏஜ் பாத்தீங்கன்னா அப்ராக்ஸ் ஒரு 16 to 18 இந்த மாதிரி ஒரு ஏஜ்ல தான் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆகிற ஒரு ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி ஸ்டேஜ், ஒரு யூத் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூப்பர் ஆனார். ஸோ அப்படின்னும் போது இது வந்து யாருக்கு எழுதுறாருன்னா பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஆதிகால சபையிலும், அதாவது அந்த சம்பவங்களையும் மட்டும் இல்லாம அதோட சூழ்நிலைகளையும் மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சுவிசேஷ யோகத்துல தேவனுடைய மகிமை தொடர்ந்து நிலை நிற்கும், அதாவது தேவனுடைய மகிமையில தொடர்ந்து யாரெல்லாம் நிலை நிற்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு தலைப்பேரான தீமோத்தேயு வகுப்பாராக தான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ தீமோத்தேயு வகுப்பு வந்து யாரை வந்து சொல்றாங்க? இப்போ பாத்தீங்கன்னா யாரை சொல்லலாம்? தீமோத்தேயு வகுப்பார் யார்? கடைசி காலம் மற்றும் ஸோ இப்ப இருக்க இந்த சுவிசேஷ யுகத்துல யாரெல்லாம் இருக்கும்? நாமளா தான் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சபைக்குரிய ஜனங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்போஸ்தலர் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அதாவது தீமோத்தேயு வந்து பார்த்தீங்கன்னா இளமையான பருவத்துல தான் மூப்பரானாரு. ஸோ அந்த ஒரு இளமையான பருவத்துல மூப்பராகும் போது அவருக்கு எந்த விதமான ஒரு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது, அனுபவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ள இருக்காது. ஆனாலும் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு மேல இருக்க அளவிலா நம்பிக்கையின் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமா முதல்ல அவர் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா என் மகனே அப்படின்ற ஒரு விஷயம், என் மகனே அப்படின்ற ஒரு இது மூலமா தான் இந்த ஒரு கடிதத்தை, இந்த ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. அப்படின்னும் போது நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு தந்தை ஒரு மகனுக்கு எழுதக்கூடிய ஒரு கட்டுரை இல்ல ஒரு புக்கு. அதாவது ஒரு தந்தை வந்து ஒரு மகனுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் பண்றாங்க, அதாவது மூப்பரா இருக்கிறதுக்கான அந்த தகுதி மட்டும் இல்லாம அதாவது அந்த அந்த சத்தியத்துல அவங்க எப்படி ஓடணும், எப்படி எல்லாம் ஊழியம் செய்யணும், எப்படி அவங்களுடைய போராட்டத்தை இது பண்ணணும், எப்படி அவங்களை ஊக்குவிக்கணும், அவங்களுடைய கன்சல்ட், அதாவது அவங்களுடைய அறிவுரைகள், இதை பற்றின ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஸோ தீமோத்தேயோட வகுப்பு யாருன்னா நம்ம. ஸோ இது அவருக்கு மட்டும் இல்ல, முக்கியமா இருக்க இந்த சபை வகுப்பாருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதுல ஒரு சில காரியங்களை குறித்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அப்போஸ்தலராகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அதுல முதல் காரியம் வந்து பாத்தீங்கன்னா அடிமைகளின் நடத்தை அப்படின்ற ஒரு விஷயத்த குறித்து இங்க பேசியிருக்காரு. ஸோ வாசிக்கலாம் வசனம் 1 தீமோத்தேயு 6:1. வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். சோ இங்க வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதுல என்ன சொல்லப்படுறாங்கன்னா கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எஜமான் யாரு? நம்முடைய தேவன். அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓனர் இருக்காரு, ஒரு ஓனரோட ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. அந்த ஊழியக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஓனருக்கு, இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிமை என்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா டோலஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்தா அடிமை அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படுது. இது மாதிரி புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 இடத்துல பலவிதமான வேலைக்காரர்கள் குறித்து வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கடன் வாங்கிட்டு அவங்களை அடிமையா வேலை பண்ணுவாங்க பாத்தீங்களா,
அதுக்கு ஒரு விதமாகவும், அப்புறம் வீட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விதமான பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மெயினாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காரு, சாரி, ஒரு எஜமானர் இருக்காரு, ஒரு ஓனரு. அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலை செய்கிற வேலைக்காரரை பற்றி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அவன் எப்படி வேலை செய்கிறான், எந்த மாதிரி செய்கிறான், எந்த சமயத்தில் செய்கிறான், அவனோட ஈடுபாடு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊழியக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊழியத்தில் எந்த அளவுக்கு அவங்க வாஞ்சியா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க விசுவாசத்தில் இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஈடுபாடோடு இருக்காங்க, இல்லை அது வந்து ஒரு வெளிவேஷமா, இல்லை ஒரு சும்மா வந்து இதுவா பண்றதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பா வந்து கவனிப்பார். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து சொல்றாரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தை பற்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பவுல் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தாழ்மை. அதாவது தாழ்மை அப்படின்னா எல்லாருமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ வாசிக்கலாம் வசனம். நன்மை செய்ய கடவும். ஸோ இதுல வந்து தாழ்மைன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த உலகத்தார் மத்தியில பொதுவா நம்மளை வந்து வழி நடத்துறது யாரு? நம்முடைய பெற்றோர்களா இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனா ஆசிரியர்களா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நமக்கு ஒரு மாபெரும் ஒரு அழைப்பு வந்திருக்கு. ஸோ அந்த அழைப்பை நோக்கி தான் நம்ம ஓட போறோம். மாபெரும் கிரீடத்தை நோக்கி தான் நம்ம ஓட போறோம். அப்படின்னும் போது நம்மள இந்த மாதிரி ஒரு அழைப்புக்குள்ள வந்துட்ட உடனே எனக்கு வந்து எல்லாமே தெரியும், தேவன் வந்து எனக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுத்துருக்காரு, ஸோ நான் வந்து கீழ்ப்படைய மாட்டேன், ஸோ நான் தான் ரொம்ப மேலானவன் அப்படின்ற ஒரு மேட்டின்மை, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வராம, ஸோ நம்மளை சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையாகவும், அவங்கள நம்ம கூட பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சபையில் இருக்க சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற உலக ஜனங்களாக இருந்தாலும் சரி, நாம எப்படி இருக்கோம், நம்மளோட தாழ்மையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப, அதாவது டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து இருக்கணும். அந்த மேட்டின்மைன்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலராகிய பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுக்குறாரு. ஒரு எச்சரிக்கை விடும் விதத்தில் வந்து நம்முடைய பவுல் சொல்றாரு. அடுத்தபடியாக இன்னொரு ஒரு விஷயத்தை பத்தி கூட பேசுறாரு. போதனையின் முக்கியத்துவம். அதாவது பொதுவாக வந்து ஒரு போதனையுடைய முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சகோதரனோ இல்லை ஒரு ஒரு சகோதரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியத்தையோ இல்லை ஒரு விஷயத்தையோ நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோதிச்சு பார்த்தா, ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா போதனையின் முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய பவுல் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். சோ இங்க வசனமே அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ பக்திக்கேற்ப உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் அப்படின்னா இதை வந்து பொதுவா நம்ம பொதுவாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து யாரை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும்னா, காட் பிளஸ் யூ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசவில்லைலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சொல்ற சத்தியமா இருந்தாலும் பார்த்தீங்களா, அது பைபிள் பிரகாரமாகவும் சரி, தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்த நிமித்தமாக கூட இருக்காது. ஸோ அவங்க சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வார்த்தைகளாலும் சுயநலத்தை யூஸ் பண்ணி அவங்களோட சுய சம்பாதியத்துக்கு ஏற்றவாறு தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, யார் ஒருத்தர் கிறிஸ்துவனோட தன்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரோட குணலட்சங்களை வந்து தரித்து கொள்ளாம மற்றவங்களோட உபதேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுவாங்க. நீங்க பண்றது தவறு, நீங்க பண்றது சரியில்லை, நீங்க இங்க போகக்கூடாது, நீங்க அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் என்ன சொன்னாலுமே சரி, நம்ம அந்த மாதிரி ஒரு போதனைகள் வந்து ஒருத்தர் வந்து இது பண்றாங்க அப்படின்னா போதிக்கும் போது நாம தான் வந்து அதாவது விழிப்புணர்வோடும் தெளிவோடும் அதில் வந்து நம்ம செயல்படணும். ஸோ ஒரு சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அப்படியே மயக்கிடுவாங்க. அந்த பேச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் மயங்கிடுவோம். ஸோ அப்படின்னும் போது இப்போ புது சிருஷ்டியாக இருக்க நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் ஈடுபடாமல், அந்த ஒரு போதனைக்கெல்லாம் உட்படாமல், ஸோ நாம தெளிவாக இருந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து தீமோத்தேயு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூப்பராகிறார். ஸோ அவரோட சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சத்தியத்தில் இருந்தவங்க நிறைய வயதானவங்கலாம் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு எப்படி வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சத்தியத்தை தெரிவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூப்பராக இருக்கிறதுக்கும் சரி, சத்தியத்தை தெரிவிக்கிறதுக்கும் அதாவது வயசு மட்டும் பத்தாது, தேவையான அறிவும் வேணும், சத்தியத்தின் பிரகாரம் அறிவும் வேணும். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இருக்க விசுவாசத்தின் மூலமாக அவங்க பண்ணுற ஊழியத்தின் நிமித்தமாக தான்
ஸோ அந்த சத்தியத்தை நம்ம சொல்ல முடியுமே தவிர எனக்கு வந்து மூப்பர்கள் வந்து வயதா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மூப்பரோட வந்து ஒரு முக்கியமான வேலை அப்படி என்னன்னா, இந்த மாரி அதாவது சபைக்குள்ளேயே வந்து சலசலப்பு ஏற்பட்டாலும், இல்ல வேற ஒரு பேர் சபையிலேருந்து வந்து சேர்ந்து அந்த சபையே வந்து பிரிக்க நினைச்சாலும், ஆனா அந்த மூப்பர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து, அந்த சபைய அந்த ஒரு மந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வழிநடத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட டார்கெட் எல்லாமே அதுல தான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா வழிநடத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தையும் சொல்றாரு. அது சோ இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்த பத்தி வந்து இங்க பேசுறாரு. அதாவது மனநிறைவு. மனநிறைவு அப்படின்னா என்ன பொதுவாவே நமக்குள்ள? என்ன ஒரு கருத்து இருக்கும்? சமாதானம், மனநிறைவு. சோ வாசிக்கலாம். வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஸோ இதுல வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஹ் பேர் சபையிலயும் சரி, மற்றவங்க இதுலயும் சரி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கறதுனாலும், அதாவது அவங்க கிட்ட இருந்து இழக்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பலி செலுத்துறதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான எண்ணத்துக்குள்ள போறாங்க. ஸோ பலி செலுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயநலமின்றி, அதாவது நமக்கு எதுவுமே இல்ல, நம்மகிட்ட எதுவுமே இல்ல, என்னையும் நான் வந்து உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவ பலியா கொடுக்குறேன் அப்படின்றது பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பலியே தவிர, ஒரு பாதியை கொடுத்துட்டு, தேவனே நீங்க ஒரு பாதி நீங்க வச்சுக்கோங்க, ஒரு பாதி நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள இங்க வரவே கூடாது. அதுவும் இல்லாம அது வந்து புது சிருஷ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து புது சிருஷ்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்து போகாத ஒரு விஷயம். ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு வசனங்கள் கூட இங்க படிக்கலாம் நம்ம. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஸோ இதுல ரொம்ப அருமையா வசனங்களே ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு இருக்கிறது அப்போஸ்தலர் கூட பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணக்காரர். ஸோ அவர் நினைச்சுதான் அவர் எப்படிப்பட்ட ராஜபோக வாழ்க்கை கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவரு எதுவுமே வேண்டாம், எனக்கு சத்தியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து கடைசியில் அவர் ஊழியத்தில் இறங்கினார். ஸோ அப்படின்னும் போது நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே, அதாவது ஊழியத்துக்கு செலவு பண்றதோ இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈடுபடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பண்றதுனால நாம மனநிறைவோடும் சரி, தேவனோட ஊழியத்திலையும் சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாவும் சரி, அந்த விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் நம்மளால ஓட முடியும். ஸோ நமக்குள்ள அந்த ஒரு சுயநலம் என்ற ஒரு காரியம் இல்லாம நாம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பிரதர் ரசல் ஒரு விஷயத்த சொல்றாரு. உலக பிரகாரமான திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா சுயநலம் மற்றும் சுபயோக கடினமான வாழ்க்கையின் மேல் அதாவது உலக பிரகாரமான உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ராஜபோக வாழ்க்கை வாழணும், அப்புறம் நான் வந்து சுயநலமா இருக்கணும், இப்படின்ற ஒரு உலக காரியத்தின் மேல வந்து பார்த்தீங்கன்னா அதிக பற்றா இருக்காங்க. ஸோ புது சிருஷ்டியா இருக்க நாம அந்த பற்றிலிருந்து வெளியே வந்துட்டு புது சிருஷ்டியா வாழணும். அந்த கேரக்டர் நாம வளர்த்துக்கணும். சுயநலம் அந்த மாதிரி ஒரு விஷயமே நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அடுத்தபடியா இன்னொரு விஷயமும் கூட இங்க சொல்றாங்க, பண ஆசை. பண ஆசைனா கூட இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் தான். ஸோ வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விடுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை குறித்தோ இல்ல வசதி வாய்ப்பு குறித்தோ வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளுடைய அப்போஸ்தலர் பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றமும் சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து அறியாமையில் இருக்காங்க. ஸோ உலகத்தாரோட மைண்ட் செட் எப்படின்னா, நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு என்னோட பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், வீடு வசதி கார் ஜென்ரேஷனா, அதாவது 10 ஜென்ரேஷன் நான் சேர்த்து வைக்கணும், இப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இருப்பாங்களே தவிர, ஆனா உண்மையான வந்து ஒரு பரிசுத்தவான்கள், உண்மையான ஒரு புது சிஷ்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது காசு பணம் சேர்த்து வைக்கிற விஷயத்துல அவங்க விருப்பமும் காட்ட மாட்டாங்க. அப்படி சேர்த்து வச்சாலும் அது வந்து சத்தியத்திற்கும் சரி, மற்ற ஒரு ஊழியத்துக்கும் சரி அப்படிதான் கொடுத்து, அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்களே தவிர,
உலக அதாவது உலக மக்கள் அவங்க ஒரு மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புது சிருஷ்டி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து இருக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பண ஆசைன்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இது தொடர்ந்து இன்னொரு விஷயமும் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் போராட்டம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விசுவாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் வரும். அதாவது நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா எதை வேணா விட்டுலாமே தவிர விசுவாசத்தை மட்டும் விடக்கூடாது. அப்படி நாம ஸ்ட்ராங்கா இருக்கிறத வந்து அப்படி நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் வந்து பாக்குறாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் கூட நம்ம படிச்சிருக்கோம், கடுகளவு கூட விசுவாசம் இருந்தா ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்முடைய விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். வசனம் 1 தீமோத்தேயு 6:11 வசனம். நீங்கோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தகுணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இவைகளை விட்டோடி அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். எதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஓடணும்? உலகம், எக்ஸாக்ட்லி. அப்புறம் வேற எந்த எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மாமிசம். ஸோ அதே மாதிரி எது கூட நம்ம போராட்டத்தை போராடணும்? போராடணும். அதேதான் சிஸ்டர், கரெக்ட் சிஸ்டர். ஸோ இதுல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 டீம் இருக்காங்க, 2 நாடு இருக்கு, 2 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா போர் வருது, சரிங்களா? ஸோ அந்த போர் வரும்போது இந்த ஆப்போசிட் டீமை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டீம் வந்து அடிக்க வராங்க. ஸோ இதுல வந்து யார் வந்து பலம் அதிகமா இருக்கோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி தான் இது வந்து மாமிசம், இது வந்து புது சிருஷ்டி. ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அது எந்த விதத்துல எப்படி வரும்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு ரூபத்துல வரும்னு சொல்ல முடியாது. அது சுத்தி இருக்கவங்க மூலியமா வரலாம், இல்ல நம்முடைய சொந்த இயற்கையினால வரலாம், இல்ல உலக பிரகாரமான காரியங்கள்ல வரலாம். ஸோ அப்படின்னும் போது நாம அந்த ஒரு விசுவாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது ஒரு விசுவாசத்தை வந்து எப்படின்னா ஒரு புது சிருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கு. அந்த மதில் சுவரை வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து எப்பவுமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது அந்த மதில் சுவரை எப்படி உடைச்சி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னும் போது ஸோ அந்த ஒரு நம்மளுடைய எதிரியான சாத்தானுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாது. ஸோ அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா பலவீனம்ன்ற ஒரு விஷயத்தினால மட்டும் தான் கிடைக்குது. ஸோ நாம எப்பேற்பட்ட என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளுடைய பலவீனத்தின் மூலமா தான் நம்மளுடைய விசுவாசத்தை உடைக்க முடியுமே தவிர நாம அனுமதிக்காம நம்மளுடைய விசுவாசத்தை உடைக்க முடியாது. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, என்ன ஒரு பாடுகளுக்குள்ள நம்ம போனாலும் சரி, அது உங்க சொந்த அனுபவத்தின் மூலமாவோ இல்ல நம்ம ஓட்டத்தின் மூலமாவோ பாடுகள் வந்தாலும் நம்மளோட விசுவாசத்தை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. ஸோ ஆணி மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்கணும். ஸோ ஒரு புயல்ல வந்து பாத்தீங்கன்னா மரம் இருக்கும், செடி இருக்கும். மரம் வந்து பாத்தீங்கன்னா காத்தடிச்சுன்னு விழுந்துடும். ஆனா அந்த செடி பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட இது பண்ணாலும் கீழே விழாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம புது சிருஷ்டி. ஸோ நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னும் போது நம்மளுடைய விசுவாசமானது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லா விஷயத்திலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விசுவாசத்தை குறித்து கூட இங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, கற்பனையை கைக்கொள்ள பொதுவா நம்ம எப்படி நம்ம யோசிப்போம்? நம்ம கற்பனை அப்படின்னா ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி நடக்கணும், அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இருந்தாலே ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம யோசிப்போம். அதாவது ஃபியூச்சர்ல எப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாவே ஒரு கற்பனைகள், ஒரு ட்ரீம்ஸ் வருது, சகஜம் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:13 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும் படிக்கு. ஸோ ஒரு இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கைக்கொள். அப்படின்னா என்ன? மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் அப்படின்னா என்ன பொதுவாக புரிஞ்சுக்கலாம் நம்ம? தப்பு இல்லாம. ஸோ இது எப்படி சொல்லுங்க? ஸோ இப்போ ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா, இப்போ வந்து சகோதரர் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாசு இல்லாமல், அதாவது இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா புது சிருஷ்டியா இருக்கும். அந்த புது சிருஷ்டியோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாம்சம் உள்ள வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? கலப்படமாயிடும். ஸோ அந்த ஒரு மாம்சத்துக்குரிய அந்த ஒரு மாமிசமா ஆகாம, ஸோ குற்றம் இல்லாமனா என்ன பண்றது? குற்றம்னா என்ன? தப்பு பண்றது. ஸோ அந்த மாம்சத்தின் நிமித்தமா நாம திரும்பவும் போய் பாவத்துக்குள்ள விழாம, ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த புது சிருஷ்டிக்குரிய அந்த விதையை நம்ம வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சத்தியம் தெரிவிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா
நம்ம அப்போஸ்தலர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாடுகள் பட்டுகள். எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபலியே கொடுத்துருக்காரு. இதை விட மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு தேவையில்லை. ஸோ அது வந்து நமக்கு சாதாரணமாக கிடைச்சிருக்குமா? அந்த மாதிரி ஒரு தேவனே இப்போ வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுக்கலன்னா இன்னொரு சத்தியம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குமா? நம்ம இங்கே உட்காந்து நம்ம இந்த பாடத்தை தான் படிச்சிருக்குமா? இல்லை நாம இந்த ஒரு மாபெரும் அழைப்புக்குள்ள போயிருக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரியலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துன்பங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடியும். ஸோ அப்படின்னும் போது இந்த ஒரு சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஒரு சத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காம இந்த ஒரு அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அழைப்பாக நம்ம இது பண்ணாம நம்மளுடைய சிந்தை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நாம கடைசி வரைக்கும் அந்த விசுவாசம் அடங்கி அது ஒரு புது சிருஷ்டியாகும். அதாவது நம்ம தேவனுக்கு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டோட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பயணத்தை தொடரணுமே தவிர நம்ம உலக பிரகார காரியங்கள் கொஞ்ச நாள் ஈடுபட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனோட ஓட்டத்தை ஓடுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காத காரியமும் சரி. நம்ம தேவன் கிட்ட போயிட்டு திரும்ப என்ன மன்னிச்சிடுங்க தேவனே, எனக்கு ராஜ்யத்தோட வாய்ப்பு கொடுங்க தேவனேன்னா கண்டிப்பா அவர் தரமாட்டார். தேவன் வந்து இறக்கமுள்ளவர் தான். ஸோ அவர் நினைச்ச மாதிரி அவர் நினைச்ச மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் இந்த ஒரு ராஜ்யமானது நமக்கு கொடுக்கப்படுமே தவிர சும்மா வந்து நம்ம உலக பிரகாரமான காரியங்களை வந்து இது பண்ணா கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இல்லாம பொதுவாகவே நமக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கும். அதாவது நம்ம வந்து சத்தியத்திற்கு அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்றதை விட மற்ற உலக காரியங்களுக்கு தான் வந்து பொதுவாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அது எதுவும் அது தவிர்க்க முடியாத விஷயம் தான். எப்படின்னா நம்ம வந்து வேலைக்கு போனால் கண்டிப்பாக வந்து நமக்கு தேவையான ஆகாரங்கள் நமக்கு வரும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ அப்படின்னும் போது இப்போ நம்ம ஒரு நண்பர்களை வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம எத்தனை பேர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் பேசணும் உண்மையா பேசுறது இல்லை. ஏன்னா வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கிறது படித்தது சரியா பயன்படுத்துறது இல்லை. படுத்த தெரியலனாலும் அதை நம்ம பயன்படுத்துற மாதிரி நம்மளை வந்து ஆயத்தப்படுத்திக்கணும். ஸோ அப்படிதான் வந்து ஏன்னா நம்மளோட கொடுக்கப்பட்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நேரமும் கம்மியா இருக்கு, காலம் சமயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அதாவது நாம அந்த ஓட்டத்துல கரெக்டா தேவனுக்கு விருப்பமா தேவன் விருப்பப்பட்டபடி அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்றாரு. அது குறித்து அது தொடர்ந்து இன்னொரு காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பேசுறாரு. அதாவது ஐஸ்வர்யவான்களின் பொறுப்புகள். ஐஸ்வர்யவான்கள் என்ன சொல்லுவாங்க பொதுவா? பணக்காரர்கள். சோ அவங்களோட பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை குறித்து பேசுறாரு. 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வசனம் ரொம்ப கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்துல இருக்க பணக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களோட தாட் எல்லாமே பாத்தீங்கன்னா பணம் சேமிக்கிறத பத்தி, அதாவது ஃபியூச்சரை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா புது சிருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் மேல இல்லாம ஸோ இந்த ஒரு ஐஸ்வர்யத்தின் மேல பணத்தை சேர்த்து வைக்கிற ஒரு ஆசைகள் மேல இல்லாம அதாவது நிரந்தரமா நமக்கு கிடைக்க போற அந்த ஒரு ராஜ்யத்தை குறித்து அந்த ஒரு ஆலோசனை குறித்து அந்த ஒரு ஓட்டத்துல தான் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிளா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது அழிவுக்குரிய இந்த ஒரு உலகத்துல இந்த அழிவுக்குரிய இந்த ஒரு மாம்ச சரீரத்தை வச்சுட்டு தற்கால ஒரு ஒரு இச்சை அதாவது தற்கால ஒரு சந்தோஷத்துக்காக அதாவது மிகப்பெரிய ஒரு அழைப்பு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை நம்ம விட்டு போறதா இல்ல இந்த அழிவுக்குரிய உலகத்துல அழிவுக்குரிய மாம்சத்தை வச்சுட்டு தற்காலமா பாடுகள் அனுபவிச்சுட்டு அதாவது அழியாமை என்ற அந்த ஒரு ஜீவ கிரீடத்தை பெறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நம்ம கையில தான் இருக்கு. அது ஓடாதோ ஒவ்வொரு புது ஸ்ரீ அவங்களோட கையில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இதுலயே வந்து இன்னொரு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க் 10:29 மற்றும் 30 அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீடையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையான வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் இல்லங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இந்த வசனத்தை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்கு. இப்போ நாம புது சிருஷ்டி ஓடுற இந்த ஓட்டத்துல நமக்கு பாடுகள் வரும். ஸோ அது நம்ம சொந்த அப்பா மூலயமா வரலாம், சொந்த சகோதரிகள் மூலமா வரலாம், சரி வேலை இழப்பு இந்த மாதிரி போற காரியங்கள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம்.
பண்ணா மட்டும்தான் ஸோ அந்த ஒரு அழைப்புக்குள்ள அந்த ஒரு ஓட்டத்தை நம்ம ஓட முடியுமே தவிர, ஸோ நம்ம சொல்ற மாதிரி தான் ஜீவ பலியா கொடுக்கணும். அதாவது நாமளே நம்மளுக்கு ஒப்பு கொடுத்துட்டா மற்ற எந்த ஒரு காரியமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்காது. நம்ம முன்னாடி நம்ம பெரிய விஷயமாவும் தெரியாது. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஜீவ பலியா கொடுக்கறது தான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அர்ப்பணிப்பை தவிர, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களை நாம வச்சுட்டு ஒரு சுயநலம் இன்றி, அதாவது சுயநலத்தோட அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ப்பணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது அர்ப்பணிப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலம் இல்லாத ஒரு அர்ப்பணிப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் பார்க்குறாரு. அதே மாதிரி அந்த சுயநலம் இல்லாத ஒரு அர்ப்பணிப்போட விசுவாசமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ விசுவாசிச்சு தேவன் மேல இருக்க அந்த விசுவாசிச்சு ஸோ நம்ம ஒரு விஷயத்தை அர்ப்பணிச்சா டெஃபினட்டா தேவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு பண்ணுவார். ஏன்னா நாம போற ஒரு அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புன்றது சாதாரண அழைப்பு கிடையாது. ஸோ காணாமல் விசுவாசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியவான்கள். ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நாம முக்கியத்துவம் எது கொடுக்கணும், விசுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, தவறான அல்லது புரிந்து கொள்ளுதல், அதாவது தவறாக புரிந்து கொள்ளுதல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சொல்லலாம் பொதுவாகவே தவறாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா எதை பத்தி நம்ம பொதுவாகவே சொல்லலாம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம அறியாமை. இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்றாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லலாம், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து தவறா புரிஞ்சுக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாக பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. இதுல என்ன ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்துல இருந்து ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து மாறி இருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கைக்குள்ளவே அடங்கியிருக்கு. ஸோ அப்படின்னும் போது இதுல வந்து சயின்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா வந்து சயின்ஸ் தான் வந்து இங்க சொல்லப்படுது. எப்படின்னா இப்போ வந்து சத்தியங்கள், வேத வசனங்கள் எல்லாமே வந்து யாரால கொடுக்கப்பட்டது? நம்முடைய பிதாவாகிய தேவனால். ஆனா சயின்ஸ் அப்படின்றது யாரால கொடுக்கப்படுது? அதுவும் தேவனால தான் கொடுக்கப்பட்டது. அது யூஸ் பண்றது எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணும். ஆனா இது யாரால கொடுக்கப்பட்டது? நார்மலா இருக்க உலகத்தாரு, அதாவது உலக ஜனங்க மத்தியில இது கொடுக்கப்பட்டது. உலக ஜனத்தோட அறிவின் மூலமா தான் இந்த சயின்ஸும் இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்தது. ஸோ அது கொடுத்தது யாருன்னா ஆப்வியஸா தேவன் தான். ஸோ எதுக்காகனா இது சத்தியத்தின் நிமித்தம் சத்திய வேலைகள் செய்யறதுக்காக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி அப்படின்னும் போது இந்த ஒரு சயின்ஸ் இப்போ வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பைபிளுக்கான எதிர்ப்புகள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்குன்றதை விட நிறைய வந்து போராட்டங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து பைபிள் வந்து கிடையாது, உண்மை கிடையாது, இது வந்து இவங்க சொன்னது அவங்க சொன்னது அப்படின்னு தப்பான கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா தப்பான விதத்துல வந்து பாத்தீங்கன்னா திணிச்சிருக்காங்க. ஈவன் நம்ம இப்ப இருக்க நம்ம பேசப்பையே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு மாபெரும் இருள தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலக ஜனங்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் அந்த அந்த கிறிஸ்டியன் பேசப்பையில இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த டெக்னாலஜி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பைபிளுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தாலுமே சரி, நாம இந்த பைபிள் சொல்ற இந்த சத்தியங்கள் தான் வந்து தேவனால கொடுக்கப்படுது. ஸோ இது மேல இருக்க ஒரு நம்பிக்கையும் சரி, இது மேல இருக்க ஒரு விசுவாசத்தும் சரி, எந்த ஒரு காரணத்தாலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க. ஸோ பேர்பட்ட மேன்மையுள்ள சத்தியத்தை வழங்கிய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் துதிகளும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பளித்த சபையார் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.